அண்ணாவும் பெரியாரும் இருந்த இடம் போன இடம். அண்ணா எப்படி பெரியார் செட்டில் ஆகிறாருன்னா, திருப்பூரில் செங்குந்த முதலியார் மாநாடு. அந்த திருப்பூர் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயே அண்ணாவுக்கு பெரியாருக்கு ஒரு சிலை இருக்குது. இப்போ தான் வச்சு அது ஆனமுத்து கடைசியாக அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த இதை பதிவு பண்ணார். அப்போது செங்குந்த முதலியார் மாநாட்டில் அண்ணா வந்து மாநில இளைஞரணி செயலாளர். அது முதலியார் சங்கம். அப்போது அதில் சிறப்பாக பேசுகிற நல்லா இருக்கான பையன், ஆக்டிவாக இருக்கான, எனக்கு ஒரு ஆள் வேணும், உதவியாளர் வேணும்னுயா திருப்பூரில் தான் அண்ணாதுரை பெரியார்ட்டு வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகிறார், கணக்கு பிள்ளையாக போகிறார். அதுக்கு முந்தைய எங்கே கணக்கு பிள்ளையாக இருக்காருன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு ஜவுளி கடையில் கணக்கு பிள்ளையாக இருக்கார், படித்து முடிச்சுட்டு. ஆமாம், அதுதான் பெரியாரும் அண்ணாவும் சந்தித்தது, பெரியாரும் கலைஞரும் சந்திச்ச இடம். இதுதான் வரலாறு. பெரியார் இயக்கம் தான் எது 70ல் 1970 பெரியார் இயக்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு. பெரியார் 95 வயசு. இயற்கை உபாதைகளுக்கு கூட ஒருத்தர் உதவி இல்லாமல் பெரியார் போக முடியாது. சரியா? அப்போ பெரியாருடைய சிஷ்யர்கள் பூரா ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் நம்பி? யார் மூஞ்சியார்? எம்ஜிஆர். திராவிட இயக்கம் யார் நம்பி இருக்க? எம்ஜிஆர் நம்பி. பெரியாரை நம்பி இருந்த திராவிட இயக்கம் யார் நம்பி இருக்க? எம்ஜிஆரை. அதோட பெரியார் இயக்கம் முடிஞ்சு போச்சு, ஏற கட்டியாச்சு. அப்போ பெரியாரை நம்பி இருந்த உண்மை பெரியார் தொண்டர்கள், பெரியாரிஸ்டுகள், கொள்கைவாதிகள், இந்த மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர் அத்தனை பேரும் அப்படியே செங்கொடிக்கு போகிறான். அத்தனை கீழத்தஞ்சை மாவட்டங்களில் பெரியார் இயக்கம்தான் கம்யூனிஸ்டுகளாக மாறுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடந்த அந்த சமூக மாற்றம். 60 கல்ல 70 சரி 60